ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் ரிவ்யூ. பழைய காலத்து எகிப்ட்னு சொன்னால் நமக்கு உடனே பிரமிட்ஸ், பரோஸ், கிங்ஸ், மம்மிஸ் இவங்க எல்லாம் தான் நினைவு வருவாங்க. ஆனால் அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம் பற்றி யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதுக்கு வர பனிஷ்மெண்ட் ரொம்பவே மிருகத்தனமாக இருக்கும். ஒரு தடவை ஒரு பர்சன் அங்கே பனிஷ் பண்ணப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு நார்மல் லைஃப் ரிட்டர்ன் ஆகிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எகிப்தில் என்ன மாதிரியான மிருகத்தனமான தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா சாண்ட் பரியல். ஏன்ஷியன்ட் எகிப்தில் ஒரு மனுஷன் தப்பு பண்ணான்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்கள டெசர்ட்குள்ளே கொண்டு போவாங்க. அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொடியை ஹாஃபாக மண்ணுக்குள்ளே மூடிடுவாங்க. அவங்களோட ஹெட்டும் செஸ்ட்டும் மட்டும் தான் வெளியே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்கள அந்த டெசர்ட்குள்ளே தனியாக விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த டெசர்ட்டில் இருக்கிற வெப்பம், நீர் இல்லை அண்ட் எந்த விதமான நிழலும் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நீர் தாகம் வரும். அதுக்கப்புறமா ஹீட்டில் பாடி வீக் ஆகிடும். அந்த ஹீட் ப்ளஸ் டீஹைட்ரேஷன்னாலே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிப்பாங்க. இது ரொம்பவே ஒரு கஷ்டமான பனிஷ்மெண்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி இது தியேட்டர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரோஸ்க்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவங்களுக்கும் தான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா crocodile ஃபீடிங். பழமையான எகிப்ட் டைமில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணவங்கள முதலைங்கள்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாக்கு ராஜ துரோகம் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கோவிலிருந்து ஏதாச்சும் திருடினா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த பர்சனை நைல் நதிக்கிட்ட கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா முதலைகள் இருக்கிற ஏரியாவில் தள்ளி விடுவாங்க. ஸோ இது ரொம்ப க்ரூவலான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா டங் ரிமூவல் பனிஷ்மெண்ட். அப்படின்னா என்னென்னா எகிப்தில் தனி மனித சுதந்திரம் இருக்கவே இல்லை, பேச்சு சுதந்திரமும் இருக்கலை. பரோன்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர் பரம்பரைக்கு எதிராக பேசுகிற எல்லாருக்குமே இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மன்னருக்கு எதிராக பேசுகிறவங்களோட வாயில் இருக்கிற நாக்கை கட் பண்ணிடுவாங்க. அதுவும் லைவாக. அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக பேசவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பொய் சொல்கிறவங்களுக்கு, இல்லைனா பொய்யான சாட்சி கொடுக்குறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா அந்த மன்னனுக்கு எதிராக பேசுகிற மக்களுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே சீட்டிங் பற்றியும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்திருக்கு. பழமையான எகிப்தில் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் சீட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா காதை இல்லைனா மூக்கை கட் பண்ணிடுவாங்க, இல்லைனா டிரெக்டாக டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொன்ன இந்த பனிஷ்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்ஷியன்ட் எகிப்ட் கல்ச்சர் பெருசாக இருந்தாலுமே அவங்களோட பனிஷ்மெண்ட் ரொம்ப மிருகத்தனமாக ப்ரூவலாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஃபேக்ட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.